திமுகவை மிரள வைத்து சைலண்டாக சங்கீதாவை தாக்கிய விஜய். காங்கிரஸை சீண்டும் ரகசியம். தமிழகத்தின் தேர்தல் களம் முன்னெப்போதும் இல்லாத வகையில் ஒரு மிகப்பெரிய போர்க்களமாக உருவெடுத்துள்ளது. வரும் ஏப்ரல் 23ஆம் தேதி சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் ஆளும் திமுக, எதிர்க்கட்சியான அதிமுக மற்றும் சீமான், திருமாவளவன் உள்ளிட்ட தலைவர்கள் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இவர்களுக்கு இணையாக தனது முதல் தேர்தல் களத்தை காணும் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் தற்போது தமிழக அரசியலில் ஒரு புயலை கிளப்பியுள்ளார். குறிப்பாக நெல்லை KTC நகரில் நடைபெற்ற பிரச்சார கூட்டத்தில் விஜய் பேசிய ஒவ்வொரு வார்த்தையும் தமிழக அரசியல் வரலாற்றில் ஒரு முக்கிய திருப்பு முனையாக பார்க்கப்படுகிறது. விஜயின் இந்த பிரச்சாரத்தில் மிக முக்கியமான ஒரு தகவல் அனைவரையும் வியப்பில் ஆழ்த்தியுள்ளது. உண்மையான காங்கிரசார் அனைவரும் தற்போது தமிழக வெற்றிக் கழகத்தில்தான் இணைந்துள்ளனர் என்ற விஜயின் கூற்று அரசியல் அரங்கில் ஒரு பெரும் விவாதத்தை உருவாக்கியுள்ளது. காமராஜரின் ஆட்சி காலத்து நேர்மையையும் கொள்கைகளையும் விரும்புபவர்கள் தற்போதைய சூழலில் தமிழக வெற்றிக் கழகமே சரியான மாற்றாக இருக்கும் என நம்பி தன் பக்கம் வருவதாக விஜய் மிக துணிச்சலாக தெரிவித்தார். இது பாரம்பரிய காங்கிரஸ் தொண்டர்கள் மத்தியில் ஒரு புதிய எழுச்சியை ஏற்படுத்தியுள்ள அதே வேளையில் கூட்டணி கட்சிகளுக்கு பெரும் நெருக்கடியையும் கொடுத்துள்ளது. தொடர்ந்து பேசிய விஜய் ஆளும் திமுக அரசுக்கு எதிராக மிக கடுமையான விமர்சனங்களை முன்வைத்தார். திமுக கையில் முழு அதிகாரம் இருந்திருந்தால் இந்நேரம் எனது இந்த பிரச்சாரத்திற்கே அவர்கள் தடை விதித்திருப்பார்கள் என்று அவர் ஆவேசமாக தெரிவித்தார். தமிழக வெற்றிக் கழகத்திற்கு எதிராக திமுக அரசு பல்வேறு நெருக்கடிகளையும் அவதூறுகளையும் கொடுத்து வருவதாக குற்றம் சாட்டிய அவர், திமுகவும் பாஜகவும் பெயரளவில் தான் எதிரிகளைப் போல காட்டிக் கொள்கிறார்கள் என்றும், ஆனால் உள்முகமாக அவர்கள் இருவரும் ஒன்றாகவே செயல்படுகிறார்கள் என்றும் ஒரு புதிய அதிரடி தகவலை பகிர்ந்தார். மக்களின் நலனுக்காக உழைக்க தான் வந்துவிட்டால் இனி அவர்களால் ஊழல் செய்ய முடியாது என்ற கோபமே தன் மீதான இந்த தாக்குதலுக்கு காரணம் என்பது விஜயின் வாதமாக உள்ளது. அரசியல் ரீதியான குற்றச்சாட்டுகளை தாண்டி தனது தனிப்பட்ட வாழ்க்கை குறித்து பரப்பப்பட்ட அவதூறுகளுக்கும் விஜய் மிக லாவகமாக பதிலடி கொடுத்திருக்கிறார். கடந்த சில காலங்களாகவே விஜய் மற்றும் அவரது மனைவி சங்கீதா குறித்த பல்வேறு செய்திகள் இணையதளங்களில் பரவி வந்தன. குறிப்பாக ஒரு நடிகையுடனான தொடர்பு குறித்தும், அதனால் சங்கீதா நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருப்பதாகவும் கூறப்பட்ட தகவல்கள் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தின. இந்த விவகாரம் குறித்து இதுவரை அமைதி காத்து வந்த விஜய் முதன்முறையாக இந்த மேடையில் மறைமுகமாக பதிலளித்திருக்கிறார். தேர்தலுக்கு சரியாக 30 நாட்களுக்கு முன்பாக என்னை சுற்றி இருப்பவர்களையே எனக்கு எதிராக திருப்பி அவதூறு பரப்புகிறார்கள், அது என்னவென்று உங்களுக்கே தெரியும் என்று விஜய் குறிப்பிட்டது சங்கீதா மற்றும் குடும்ப விவகாரங்களை முன்னிறுத்தி திட்டமிட்டே கிளப்பப்பட்ட வதந்திகளை குறிப்பதாக உள்ளது. ஜனநாயக ரீதியாக தன்னை எதிர்கொள்ள முடியாதவர்கள் இது போன்ற தனிநபர் தாக்குதல்களை கையில் எடுப்பதாகவும், ஆனால் மக்களாகிய நீங்கள் உண்மையை அறிவீர்கள் என்றும் அவர் உருக்கமாக தெரிவித்தார். தனது குடும்பத்தையும் அரசியலையும் இணைத்து செய்யப்படும் சதிகளுக்கு இந்த மேடையின் மூலம் அவர் ஒரு முற்றுப்புள்ளி வைத்துள்ளார். எத்தனையோ கட்டுப்பாடுகள், மிரட்டல்கள் மற்றும் தடைகளை தாண்டி மக்களை சந்தித்து வரும் விஜயின் இந்த அரசியல் பயணம் வரும் தேர்தலில் எத்தகைய மாற்றத்தை ஏற்படுத்தும் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். தினசரி முக்கிய செய்திகள் மற்றும் அப்டேட்களுக்கு TN Wire News சேனலை ஃபாலோ செய்யுங்கள்.